எல்லோருக்கும் வணக்கம். பேசுவது ரோஷன் கார்ஸ், ஏஆர்கே சாத்தூரிலிருந்து பேசுகின்றேன். நண்பர்களே, இந்த வீடியோவை போடுவதின் நோக்கம் என்ன என்றால், நாம் நியோமேக்ஸில் போட்ட பணத்தை திரும்ப வாங்க வேண்டும். நமது பிரச்சனைகள் என்ன என்று தெரிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு அவர் பார்வைக்கு போக வேண்டும். பிரச்சனை என்ன என்று தெரிய வேண்டும். அதற்காகத்தான் மாறி மாறி போடுகின்றேன். ஏனென்றால் கடந்த கால சர்க்காரில், ஸ்டாலின் சாருடைய சர்க்காரில் பல கோளாறுகள் ஏற்பட்டது. காக்கி சட்டையில் நமக்கு ஒத்துழைப்பு தரவில்லை, போதிய சொத்துக்களை ரெக்கவரி பண்ணவில்லை, கோர்ட்டில் ஒப்படைக்கவில்லை. நமக்கு ஏராளமான அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த அரசு நமக்கு ஒரு சரியான நிவாரணம் தரும் என்பதற்காகவே மாறி மாறி நான் வீடியோ போடுகின்றேன். அதாவது நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனுதாபிதான். எனக்கு பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன். எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். நிர்வாகம், திமுக நிர்வாகம், அதாவது மேலே இருந்து கீழே வரைக்கும் மாவட்ட செயலாளர், கீழே நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் வரைக்கும் சரியான பார்வை பார்க்கவில்லை. தவறு நடக்கின்றது, விஜய் சாருக்கு சப்போர்ட் கூடுகின்றது என்று சொன்னேன். ஆனால் விமர்சனத்தை தாங்க அவர்களால் இயலவில்லை. நான் ஏதோ தனிப்பட்ட குற்றம் சொல்வது போல் நம்மளை தாக்குகின்றனர். ஏன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் காலத்திலிருந்து பார்த்தா நிறையா கம்யூனிச கொள்கைகளை தான் நிப்பாட்டாங்க. ஆனால் அந்த இதெல்லாம் செயல்படுத்தினது கலைஞர். அரசு போக்குவரத்தை உடைமையாக்குனது, தேசிய உடைமையாக்கப்பட்டது. எண்ணற்ற காரியங்கள் அது நடந்தது. பல டேம்கள் கட்டினார்கள். தமிழுக்கு சலுகைகள், படிப்புக்கு ஸ்காலர்ஷிப்பு, எண்ணற்ற இது இப்போது செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு கட்சி மீது கோபம் இல்லை. இப்போ அந்த திருடர்கள், அந்த நியோமேக்ஸ் திருடர்கள், பாலசுப்ரமணியன், கமலக்கண்ணன், வீரசக்தி, இது போன்ற டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்டர்நேஷ்னல் கிரிமினலுக்கு மேலானவங்கன்னு தான் சொல்லணும், கீழானவங்க கிடையாது. இவர்கள் மனிதகுல விரோதிகள். ஈவு, இரக்கம், மனிதத்தன்மை அத்தனை எதுவுமே இல்லாமல் கொடூரமான முறையில் நம்மளை துன்புறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையால் தான், ஏனென்றால் அதாவது ஒருத்தனை குற்றவாளி என்று சொல்லுவது எப்படி என்றால், சமய சந்தர்ப்பங்கள் மற்றும் தடயங்களை வச்சு தான் இவர் குற்றவாளி என்று சொல்ல முடியும். அதுபோல் போலீஸார் நடவடிக்கை இல்லை, கோர்ட்டு தாமதம், தடயங்கள் இல்லை, சொத்தவரி இருக்கவில்லை. ஏன் என்று விசாரித்த போது போலீஸ் அதிகாரிகள் மேல்மட்டம் சொல்வது, எங்களுக்கு மேலிடத்து பிரஷர், இவ்வளோதான் செய்ய முடியும். மேலிடம் யார் என்று விசாரித்த பொழுது நியோமேக்ஸ் திருடர்கள் சொன்னதுதான் உண்மை என்று எண்ண தோன்றுகிறது. 2000 கோடியை சபரீசன் வாங்கிட்டாரு, மாமண்டூர் இடத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்வது உண்மை போல தான் தெரிகின்றது. ஆகையால்தான் மாறி மாறி சொல்லுகின்றது. ரெண்டாவது, திமுக சர்க்கார் நம்மளை திசை திருப்பிக் கொண்டே இருக்கின்றது. சிறுபான்மையினருக்கு நாங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் இல்லைன்னா அவங்க அழிஞ்சே போயிடுவாங்க, நாங்கள் நிறைய எண்ணற்ற உதவி. எப்படி? அப்போ காங்கிரஸ் நமக்கு சப்போர்ட் இல்லையா? மற்ற கட்சிகள் இல்லையா? இருக்குது. ஆனால் இவங்க ஹைலைட் பண்ணுறது தான், எல்லாமே ஹைலைட் பண்ணுறது தான். இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளராக இருந்தவர் யார்? சாதிக் பாட்ஷா. கலைஞர் காலத்து வரைக்கும் இருந்தார், அதுக்கப்புறம் இல்லை. இப்போ யார் இல்லை. இஸ்லாமியர்களையும் சரி, கிறிஸ்துவர்களையும் சரி, ஓரளவு தான் இவங்க சேர்க்குறாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே இவங்க என்ட்ரு பண்ண விட மாட்டேங்காங்க. இப்போ சாத்தூரில் பார்த்தா உசேன் இருந்தார் அதிமுகவில், அதுக்கப்புறம் யாருமே கிடையாது. இப்போ வரைக்கும் முஸ்லீம்களில் யாரும் கிடையாது. எத்தனை வருஷம் உழைச்சாலும் அவங்க ஓட்டராக இருக்கணும், ஒர்க்கர்ஸாக இருக்கணும். அவங்கள கொத்தடிமை மாதிரி தான் வச்சுருப்பாங்களே தவிர, ஓட்டுக்காக தான் பேசுவாங்களே தவிர, அவங்கள கட்சிக்குள்ளே என்ட்ரு கிடையாது. ரெண்டாவது, ஓட்டினுடைய விகிதம் பார்த்தா, இப்போ சிறுபான்மையினர் ஒரு ஊரில் 3000 பேர் இருந்தால் அவங்களுடைய ஓட்டு 2700 ஓட்டு திமுகவுக்கு சாதகமாக விடும், 300 பிரிஞ்சு போகும். ஆனால் பெரும்பான்மையான இருக்கக்கூடிய ஒரு சமூகம் 10,000 பேர் இருந்தால் அதில் 300 ஓட்டு தான் திமுகவுக்கு விடும்,
9700 ஓட்டு வந்து வெளியே தான் விழுகும். ஆனால் அந்த சமூகங்களுக்கு கட்சியில் வந்து பெரிய பெரிய பதவி, மந்திரி பதவி நிறையா உண்டு. ஆனால் சிறுபான்மையினர் பெருமளவு ஓட்டு போட்டாலும் அவர்களுக்கு கிடைப்பது இந்த வாரியம், வக்பு வாரியம். இந்த மாதிரி தான் வந்து பெருசாக வந்து மந்திரி லெவலில் கிடையாது, கட்சி லெவல்லையும் கிடையாது. ஆகையால் இறைவன் ஒருவனே நம் துணை, இறைவனை தவிர வேறு எவருக்கும் தலை வணங்கக்கூடாது. இன்னார் சப்போர்ட்டில் தான் இருக்கணும்னு கிடையாது. நமக்கு நாமே திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். சிசிஏ என்ஆர்சி வரும்போது 45 நாள் போராடினார்கள், டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். அந்த வீரமும் தைரியமும் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும். நமக்கு எல்லாரும் உதவி தான் செய்கிறாங்க. இப்போ பாருங்கள், சர்வதேச பிரச்சனை ஏற்பட்டு நமது மோடி அரசு பலவித ராஜதந்திர நடவடிக்கைகள் எடுத்து மற்ற நாடுகளெல்லாம் பெட்ரோல் விலை ரொம்ப கூடுது, இங்கே மிக குறைந்த விலைகள் தான் கூடுது. அந்த ஒரு மாபெரும் ஒரு பிரச்சனையை திறமையாக சமாளிக்கிறது மத்திய அரசு. என்ன எங்கே பார்த்தாலும் என்ன கலவரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படியெல்லாம் கிடையாது. எலெக்ஷனுக்காக எல்லாம் வந்து அதை எலாபரேட் பண்ணுறாங்களே தவிர உண்மை நிலவரம் வந்து பயமுறுத்துறது தான். சரி இருக்கட்டும். இன்றைக்கி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நமக்கு பணம் சீக்கிரம் கிடைக்கணும்னா இதை தவிர வேறு வழி இல்லை. இதை விஜய் சாருடைய காதுக்கு போக வேண்டும். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவார். நமக்கு வந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. இத்தோடு முடிக்கின்றேன். வணக்கம்.